எல்லாரும் சொல்ற மாதிரி சிஎஸ்கே ஆக்ஷன்ல ரசல வாங்க போறாங்களா? அதே மாதிரி ஆர்சிபி எஸ்டேல ரீடைன் பண்ணது ரைட்டா தப்பா? பத்திரனாவை ஏன் ட்ரேட் பண்ணல? கேம்ரோன் கிரீனுக்கு ஓவர் ஹைப் கொடுக்குறாங்களா? இன்னும் நிறைய அப்டேட் இருக்கு. வாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸையும் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை மட்டும் ஹைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ல இருந்தே போயிடலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை 93 ரன்களா சுருட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா பவுமாவுக்கு எல்பிடபிள்யூ கேட்கும் போது அவன் குள்ளன்னு சொல்லியிருப்பாரு. அதே பவுமா தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல 50 அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இருந்திருப்பாரு. ஆனா இப்ப என்ன கான்ட்ரவர்சினா, எல்லாரும் பும்ராவை ஏதோ டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பும்ரா எதுக்காக குள்ளன்னு சொன்னாரு, அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சொல்லிட்டாரு. அது தப்பு தான். அதுக்காக பும்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. பும்ரா இஸ் த கரண்ட் ஜெனரேஷன் கோட் பவுலர். அது கிரிக்கெட்ல ஆடும்போது வாயிலிருந்து வர வார்த்தைகள்லாம் அது இன்னுமே பண்ண முடியாது. அது தெரியாம பும்ரா இப்படி சொல்லிட்டாரு, தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்ல தூக்கி நிறுத்துதுன்னு பவுமாவை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பும்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. பும்ரா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சொல்லிட்டாரு. அது சொல்லக்கூடாது, தப்பு தான். இந்த ரீல்ஸ் போறவெல்லாம் அவன் ஒழுங்கா டெஸ்ட் மேட்ச பாத்துருக்க மாட்டான். அவன் பேச்ச கேட்டு நீங்களும் அதே மாதிரி அடிக்காதீங்க. அடுத்து எஸ்டேல ஆர்சிபி ரீடைன் பண்ணது ரைட்டா தப்பா? இப்படி கேட்டதன்னே உங்களுக்கே கொஸ்டின் வரும். ஏன் ப்ரோ போன சீசன் நல்லா தான் பண்ணாரு? ஏன் நானும் தான் சொல்றேன், போன வருஷம் ஆர்சிபி கப் வின் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனா எஸ்டேல் இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் மேட்ரே. என்ன விஷயம்னா, எஸ்டேல் மேல மல்டிபிள் செக்ஸ் அசால்ட் கேஸ் இருக்கு. ஏன் 17 வயசு பொண்ணை ரேப் பண்ணதாவும் கேஸ் இருக்கு. அவரை யூபி லீக்ல பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போவுமே அவர் அரெஸ்ட் ஆகாம இருக்க இன்டர்வியூ ப்ரொடெக்ஷன் தான் வாங்கி வச்சிருக்காரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கிற பிளேயரை எதுக்காக ஆர்சிபி ரீடைன் பண்ணாங்கன்னே தெரியல. உங்களோட ஒப்பீனியன் சொல்லிருங்க. எஸ்டேல ரீடைன் பண்ணது ரைட்டா ராங்கா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் தென் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே ட்ரேட் ஆனதோடனே சாம்சன் தான் கேப்டன்ஷிப் பண்ண போறான்னு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு போஸ்ட் போட்டு முடிச்சு விட்டாங்க. இந்த வருஷமும் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கேவை கேப்டன்ஷிப் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஏ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் மேட்ச்லயும் 68 ரன் அடிச்சிருக்காரு. யோ ஜிஜி மாமா, கொஞ்சம் எதுனா பார்த்து வாய்ப்பு குடியா. இப்போ அப்படியே பத்திரனா இஷ்யூக்கு வரலாம். பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டீம் ட்ரேட்ஸ்ல கேட்டாங்களாம். ஆனா சிஎஸ்கே ஏன் ட்ரேட் பண்ணலன்னு தெரியல. இப்ப எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் சொல்றேன்னா, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பத்திரனாவை தான் கேட்டாங்களாம். அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நாங்க பத்திரனாவை தரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் ஜடேஜா ட்ரேட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் பஞ்சாப் கிட்ட போயிட்டு மார்க்கஸ் ஸ்டானிஸை ட்ரேட்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு பஞ்சாப் நீங்க பத்திரனாவை எங்களுக்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா நாங்க மார்க்கஸ் ஸ்டானிஸை தரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் சிஎஸ்கே அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு எதுக்காக ஆக்ஷன்ல விட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு 11 கோடிக்கு வெளியே விட்டு 15 கோடிக்கு எடுத்துட்டு வர போறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட போட்டு அடி அடிக்க போறாங்க. ஏன்னா கொல்கத்தாவும் 67 கோடியோட வர போறான். கொல்கத்தா டீம் பத்திரனா கிட்ட பேசிருக்காங்களாம், நீங்க எவ்வளவு ரேட் போனாலும் அவங்களை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்களாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், ப்ரோ பத்திரனா போன வருஷம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு கேக்குறவங்கள நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2023லயும் சரி 24லயும் சரி நல்ல டெத் ஓவர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பத்திரனா. அந்த ஒரு கர்ஸுக்காக தான் நிறைய டீம் அவரை பிட் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஒருவேளை கொல்கத்தா ஆன் அண்ட் ஆஃப் போனா கூட ஆச்சரியப்பட வாய்ப்பு இல்ல. ஆனா சிஎஸ்கே 11 கோடிக்கு விட்டு 15 கோடி கேட்டு வந்தாங்கன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷனை நினைச்சு பாருங்க. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. அண்ட் தென் இப்போ கேம்ரோன் கிரீனுக்கு வரலாம். பாக்குற ரீல் ஃபுல்லா சொல்றாங்க, கேம்ரோன் கிரீன் ஆக்ஷன் ரெக்கார்டை உடைக்க போறாரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசெட்டா இருக்க போறாரு சென்னைக்கும் சரி கொல்கத்தாவும் சரி. டே நீங்க ஓவர் ஹைப் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, அடுத்து கேம்ரோன் கிரீன் 5 டெஸ்ட் விளையாட போறாரு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம T20 வேர்ல்டு கப் விளையாட போறாரு. இதெல்லாம் தாண்டி இன்ஜுரி இல்லாம ஐபிஎலுக்கு அவர் வருவான்றதே டவுட் தான். அது தெரியாம 30 கோடி 35 கோடி கொடுத்து எடுத்துட்டு ஒருவேளை அவர் ஐபிஎலுக்கே வரலன்னு என்னடா பண்ணுவீங்க? இப்போ நீங்க சொல்லுங்க, கேம்ரோன் கிரீன் சிஎஸ்கேக்கு வந்தா நல்லா இருக்குமா இல்ல கேகேஆர் டீம் வந்தா நல்லா இருக்குமா? கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இப்போ அப்படியே சிஎஸ்கே டீம் வரலாம். சிஎஸ்கேக்கு இப்போ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வேணும். லைக் ரசலே இப்ப ஆக்ஷனுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப சிஎஸ்கேவோட அனலிஸ்டா இருக்கிறது முன்னாடி கேகேஆரோட அனலிஸ்டா இருந்த
ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் இப்போ சிஎஸ்கேவோட அனலிஸ்டா இருக்காரு. அவர் நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா ரசலை மென்ஷன் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஒருவேளை ரசலுக்காக தான் பத்திரனாவை ரிலீஸ் பண்ணி ஆக்ஷன் பர்ஸ்ல பல்கா போறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே மேக்ஸ்வெல்லையும் டார்கெட் பண்றதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே ரசல் ஆர் மேக்ஸ்வெல் இல்ல லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேர்ல யார மிடில் ஆர்டரா கெட்டணும் தான் நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. நாமெல்லாம் இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது சிஎஸ்கே ஒருவேளை டேரல் மிச்சல் எட்டணும்ட்டா என்ன பண்ணீங்க? டேரல் மிச்சல் இப்ப ஃபார்ம்ல இருக்காரு. நேத்து கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டர்ல நல்லா இருப்பாரு. ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தாருன்னு டேரல் மிச்சல் எட்டணும்ட்டா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்லாம மார்க்குட், பெண்டகேட், ராபின்சன் மாதிரி பிளேயர்கள்லாம் அவைலபிளா இருக்காங்க. பார்க்கலாம் சிஎஸ்கே யாரெல்லாம் டார்கெட் பண்ண போறாங்கன்னு. கைஸ், ஓரளவுக்கு நிறைய அப்டேட் இந்த வீடியோல முடிச்சிட்டோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் பட்டனை மட்டும் எனக்கு ஹைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு அப்டேட்ல வீடியோல பார்க்கலாம்.